எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவில் பாப்கார்ன் சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். போர்ட்லெஸ் பண்ணியிருக்கோம். கறி பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் போர்ட்லெஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் கறியை போர்ட்லெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் நமக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து 2 கிலோ எடுத்துருக்கு, 2 முட்டை எடுத்துருக்கு, மல்லித்தூள் வந்து பார்த்தோன்னா 20 கிராம், மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு, தேவையான சால்ட்டு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் எடுத்துருக்கோம், மிளகாத்தூள் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு, பால் வந்து 100 கிராமு, நம்ம 1 கிலோ மைதா தான் எடுத்துருக்கோம். நம்ம 2 கிலோவுக்கு வந்து 1 லெமன் எடுத்தால் போதும். 1 கிலோ எடுக்கணும் 1/2 லெமன் எடுத்துக்கிட்டால் போதும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். சிக்கனை ஃபுல்லாக வந்து நம்ம 2 தண்ணியில் வாஷ் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கு. மசாலா பார்க்க போகிறோம். நம்ம வந்து 2 கிலோ சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ml பால் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 20 கிராம் எடுத்துருக்கோம். அதில் 20 கிராமில் 10 கிராம் போட்டுக்கிறோம், 10 கிராம் பாதி வச்சுக்கிறோம். மிளகுத்தூள் 5 கிராம் போட்டுக்கிறோம். சால்ட்டு, மல்லித்தூள் நம்ம வந்து 20 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதில் பாதி பிரிச்சுக்கிடுவோம். நம்ம 2 கிலோ போடுறதுனால நம்ம 2 முட்டை போடுறோம். 1 கிலோ எடுக்கிறதா நீங்கள் 1 முட்டை எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 சிட்டிக்கு அளவு போட்டு, நம்ம லெமன் பார்த்தோன்னா 1 லெமன் எடுத்துருக்கோம். 1 லெமன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற போட்டுக்கலாம். அப்படி இருந்தாக்க நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட வந்து நம்மளுக்கு ப்ரீசர் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பாருங்க, பாப்கார்ன் சிக்கனுக்கு வந்து நம்மளுக்கு மேக்னேட் பண்ணிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற போகிறதுல தான் அதோட பாப்கார்ன் சிக்கன் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியான சிக்கன் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் வந்து நம்ம 1 மணி நேரம் நல்லா அருமையாக ஊற போட்டுக்குருவோம். நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் எடுத்தோம்ல அதை போட்டுக்கலாம். 20 கிராமில் 10 கிராம். மிளகாய்த்தூள் பார்த்தோன்னா 20 கிராம் எடுத்தோம்ல அதில் 10 கிராம் இருக்குது போட்டுக்குருவோம். மிளகுத்தூள் எடுத்ததில் பாதி, தேவைக்கு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குருவோம். சிக்கன் பாருங்கள், நம்மளுக்கு 1 மணி நேரம் அருமையாக ஊறி இருக்கு பாருங்கள். சிக்கனை பார்த்தாலே வேறு லெவலில் ஊர் நல்லா ஆகும். சிக்கனை எடுத்து மைதாக்குள்ளே போட்டு 2 ட்ரிப்பு நல்லா முக்கிய எடுத்து நம்ம மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா 2 நிமிஷம் உள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் வந்து மைதாக்குள்ளே போட்டு 2 நிமிஷம் நல்லா திக் பண்ணி எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு பாப்கார்ன் சிக்கனுக்கு அருமையாக ரெடி ஆயிரும். எல்லா சிக்கனுக்கும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பாப்கார்ன் சிக்கனுக்கு நம்ம அருமையாக மசாலா போட்டு ரெடியாக வச்சாச்சு. ஆயில் ஊற்றி பொரிச்சிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் வந்து சரியான அளவுக்கு சூடு ஏறிடுச்சு. நம்ம சிக்கனை போட்டு எடுத்துக்கிறோம்.
பாப்கார்ன் சிக்கன் பாருங்கள், அரை வேக்காடு நல்லா வந்துடுச்சு. இன்னும் அரை வேக்காடு வேகணும். நம்மளுக்கு பாப்கார்ன் சிக்கன் பாருங்கள் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். பாப்கார்ன் சிக்கன் வந்து நம்மளுக்கு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்து வந்து நம்மளுக்கு மொறுன்னு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாப்கார்ன் சிக்கன் பார்த்தோன்னா நம்மளுக்கு வேறு லெவல் அருமையாக சமைச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், கையில் புட்டு காட்டுற பாருங்க, அப்படியே சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பாப்கார்ன் சிக்கன் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? பாப்கார்ன் சிக்கனு சும்மா மைனஸு சாஸு இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. சும்மா டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க.